மத்ததையும் எடுத்துட்டு வா. வாங்கோண்ணா. மண்ணி சௌக்கியமா? சௌக்கியம்மா. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. வைக்கும்போது ஜாக்கிரதையா கொட்டிடாம வைக்கணும். மெதுவா. இந்தாங்கோ. இதெல்லாம் எதுக்குண்ணா? அவருக்கு தெரிஞ்சா கோவிச்சிப்பார். அவன் எங்கம்மா இருக்கான்? வெளியில போயிருக்கார். அவன் வரட்டும்மா, நான் பேசிக்கிறேன். என்னம்மா, என்ன நீ என்ன நினைக்கிறியா? அவருக்கு தெரிஞ்சா கோச்சுருவார்னு சொல்ற? கோச்சுருவான் அவன்? அந்த அளவுக்கு அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டானம்மா. ஐயோ, அப்படி சொல்லலன்னா. ஒருவேளை கோச்சுண்டா என்ன பண்றதுன்னு. பயப்படாதம்மா, அவன் கோச்சிக்க மாட்டான். சரியா? நீ இதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் தளிகைக்கு ஆக வேண்டியதெல்லாம் கவனி. நான் இன்னைக்கு அவனோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போறேன். சரியா? இந்த வாங்கண்ணா. எப்போ வந்தேன்? இப்போதான் வந்த வெங்கடநாதா. நீ வர்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தெய்வானையை ஏமாற்றி ரத்தினங்களை கைப்பற்றும் சீதாராம். சொல்லுங்க அண்ணா, என்ன விசேஷம்? வெங்கடநாதா, எல்லாம் தெரிஞ்சவன் நீ. நோக்க தெரியாததுன்னு ஒன்றும் கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். கேளுங்க அண்ணா. அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு கூட பிறக்கிறது எதுக்காக? ஏன்னா திடீர்னு இப்படி கேட்குறேன்? இல்லப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா ஒத்தாசையா இருக்கணுங்கிறதுக்காக தானே. கஷ்டம்னு வந்தா கை கொடுக்கறதுக்காக தானே இந்த அண்ணன் தங்க அக்கா தம்பி பந்தங்கள் எல்லாம். நானும் மண்ணி இருக்கச்சே இங்க நீயும் சரஸ்வதியும் பட்னியா இருக்கலாமா? கையில இருந்த கடைசி ஒரு பொடி அரிசியையும் போட்டு ஒரு வா கஞ்சி குடிச்சிருக்கேளே வெங்கடநாதா. ஆனா தலை வாழை எல்லாம் போட்டு நான் அங்க வயிறார சாப்பிட்டுருக்கண்டா. இது எந்த தெய்வத்துக்கு அடுக்கும் வெங்கடநாதா? இல்லண்ணா, அது இங்க சரஸ்வதி ரெண்டு உயிரோட பட்னி ஏற்கச்ச அங்க நானும் மண்ணையும் வயிறார சாப்பிடுறது பாவம் இல்லையோ? அந்த அளவுக்கு என்ன பாவிய நிக்க வச்சிட்டியே வெங்கடநாதா. வெங்கடநாதா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் மண்ணியும் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு எங்களுக்கு புரிஞ்சது. இல்லப்பா, வேண்டாம். சரஸ்வதி வயத்துல குழந்தைய மாத்திரம் சுமந்தா போதும். அவ தன்னோட மனசுல வேதனைய சுமக்க வேண்டாம். அவ சந்தோஷமா இருக்கணும். அவளை நீ நன்னா பாத்துக்கணும். நான் முதல்ல ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சுட்டு வரேன். அடுத்த வாரத்திலே ஒரு நாள் சரஸ்வதிக்கு வளகாப்பு நடத்திடலாம். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முதல்ல நான் கவனிக்கிறேன். அண்ணா, வளகாப்பெல்லாம் இப்ப எதுக்குண்ணா? எதுவும் சொல்லாத வெங்கடநாதா. இதெல்லாம் இந்த ஆத்துல முறைப்படி நடக்கணும். இனிமேலும் தள்ளி போடக்கூடாது. ஆக வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சரியா? அம்மா, நீ போமா. நீ உள்ள போய் தளிகை வேலையை கவனி. வெங்கடநாதா, சரஸ்வதிய பத்திரமா பார்த்துக்கோப்பா. சரிண்ணா.
நல்லபடியாக எல்லா காரியத்தையும் முடிச்சிடணும். அதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். பையனுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், என் கடமை முடிஞ்சிடும். மாமா வா குருராஜா. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன குருராஜா இவ்வளோ தூரம்? உங்களை பார்க்கலாம் தான் மாமா. செத்த நாழி கழிச்சிருந்தா நானே ஆற்றுக்கு வந்திருப்பேனே. அதனால என்ன மாமா, நான் உங்களை எங்க பார்த்தா என்ன? என்ன விஷயம் குருராஜா? மாமா, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெங்கடநாதனும் அவ ஆத்துக்காரி சரஸ்வதியும் இப்ப தனியா வேறொரு ஆத்துல தான் இருக்கா. ஆமா தெரியும், சொல்லு. அவளுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்ட ஜீவனம். அவ 2 பேரையும் கோயில்ல பார்த்தேன். இப்படிதான் வாழணும்னு நினைச்சா இந்த பூமியில வாழ முடியாதோன்னு. நாம என்ன பண்ண முடியும் அதுக்கு? இப்போ அவாத்துல புதுசா இன்னொரு ஜீவனம் வரப்போறது மாமா. ஆமா, ஆத்துல சொல்லிட்டு இருந்தா. இனிமேலாவது வேங்கடநாதன் முன்ன மாதிரி இருக்கப்படாது. அவ 2 பேரும் நன்னா இருக்கணும். அதுக்காக தான் மாமா நான் உங்களை பார்க்க வந்தேன். அவ என்னதான் தனியா இருந்தாலும் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் முறையா செய்யணும் இல்லையா? இப்போதான் ஜோசியரை பார்த்துட்டு வரேன் மாமா. சரி, அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு நல்ல நாள் குறிச்சு தந்திருக்காரு. அன்னைக்கே சரஸ்வதிக்கு வளகாப்பு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன தயங்காம கேளு குருராஜா. வளகாப்புக்கு கொஞ்சம் பொருளுதவி தேவைப்படுறது மாமா. என்கிட்ட இருந்ததையெல்லாம் வேங்கடநாதன் ஆத்து செலவுக்காக இப்பதான் கொடுத்தேன். நான் உதவின்னு கேட்டு போனவாளும் நல்ல பதிலா எதுவும் சொல்லல. அதான் மாமா ரொம்ப நம்பிக்கையோட உங்களை தேடி வந்திருக்கேன். வேங்கடநாதனை நம்பி எதுவும் கொடுக்க முடியாது. நீ கேட்கறதுனால உனக்காக ஏதாவது செய்யறேன். சரி மாமா, ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னவோ அவ 2 பேரும் என்னைக்கும் சந்தோஷமா க்ஷேமமா இருந்தா அதுவே எனக்கு போதும் மாமா.